இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கடந்த முறை 10 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 4வது முறையாக தேர்தல் களத்தில் தன்னுடைய மாவட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் புத்தகங்களாக போட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இவர் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினரானால் விருதுநகர் மாவட்டத்தின் ஜீவாதாரமாக இருக்கின்ற பட்டாசு தொழிற்சாலைகள் புனரமைக்கப்படும். சீன பட்டாசுகளை மோடி அரசு தமிழ்நாட்டுக்குள் விடுகிறது. நம்முடைய தொழிலாளர்கள், நம்முடைய வியாபார பெருங்குடி மக்கள் அனைவரும் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக மிகப்பெரிய நட்டம். பொல்யூஷன் என்ற பெயரில் குடிசை தொழிலாக விருதுநகர் மாவட்டத்தில் நடந்து வரும் இந்த தொழிலை மூடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள், நசுக்குவதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறார்கள். இந்த பாசிச பாஜக ஆட்சியின் கையில தான் இந்த பொல்யூஷன் என்ற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மத்தியில் இருக்கிறது. அடிக்கடி விபத்து நடக்கிறது, நம்முடைய மக்கள் எல்லாம் இறந்து போகிறார்களே, என்ன காரணம்? சரியான ஒரு கட்டமைப்பு இல்லை, அதற்கு உரிய சட்டம் இல்லை, பாதுகாப்பதற்கு தேவையான திட்டங்களை தீட்டவில்லை. ஆகையால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த தொழிலாளர் பாதுகாப்பு சட்டத்தை வலிமைப்படுத்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எதை வைத்து வாக்கு சேகரிக்க வருகிறார்கள் மோடியும் எடப்பாடியும்? ஒரு பக்கம் பாஜக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக. மோடி அவர்கள் 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்தவர். தமிழ்நாட்டு உரிமைகளை பறிப்பதற்கு துணையாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இன்றெல்லாம் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. எப்படி திடீரென்று மின்சார கட்டணம் உயர்ந்தது? உதய் மின் திட்டம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடி அவர்கள் அழைத்தார் ஜெயலலிதா அவர்களை, தமிழ்நாட்டின் சார்பாக இந்த உதய் மின் திட்டத்தில் நீங்கள் கையொப்பம் விடுங்கள் என்று. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா மறுதளித்து விட்டார். எதற்காக? உதய் மின் திட்டத்தில் கையொப்பமிட்டால், ஒப்பந்தம் போட்டால் தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும், அவர்கள் நிர்ணயிப்பார்கள், கடன் பெற முடியாது, உரிமைகளை தாரை வார்த்து கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று கையொப்ப விட மாட்டேன் கண்ணியமாக தமிழ்நாட்டுக்காக இருந்தார். அவர் இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கமணி அமைச்சரை, மின்சாரத்துறை அமைச்சரை அழைத்து, மோடிஜி எங்கெல்லாம் கையொப்பமிட சொல்லுகிறாரோ, எங்கெல்லாம் தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்க ஆணையிட்டாரோ அங்கெல்லாம் கையொப்பமிட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை தாரைய வார்த்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் உரிமையை எடுத்தார், இன்னொருவர் நம்முடைய உரிமைகளை எடுப்பதற்கு துணையாக இருந்தார். ஆகவே தான் இந்த பாசிச ஆட்சி ஒழிய வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும். எதை வைத்து வாக்கு சேகரிக்கிறார்கள்? வாக்கு கேட்பதற்கு இவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்ற கேள்வியை நான் விருதுநகரிலே கேட்கிறேன். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய மண், அவர் அவதரித்த மண். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டங்கள் இன்னும் சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றன. நிகருக்கு நிகரான திட்டங்கள். மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த பிறகுதான் கல்வி கண்ணை திறந்த பெருந்தலைவர் என்று தமிழ்நாடு முழுவதும் எங்களை போன்றவர்கள் எல்லாம் பட்டதாரிகள் ஆக முடிந்தது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய விருதுநகர் மண். இந்த மண் தான் கல்வி கண்ணை திறந்த மண், திட்டங்களை கொண்டு வந்த மண், தமிழ்நாடை தலை நிமிர வைத்த மண். தமிழ்நாட்டிலே இன்று எல்லோரும் தலை நிமிரோடு தமிழர்கள் என்று சொல்லுகிறோம் என்றால் அப்படிப்பட்ட ஊழலற்ற ஆட்சியை கொடுத்த மண் விருதுநகர் மண். இந்த மண்ணிலே பேசுவதற்கு பெருமைப்படுகிறோம், இந்த மண்ணிற்கு தலை வணங்குகிறோம்.
இந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் பிறக்கவில்லை என்றால் இந்தியாவில தமிழ்நாட்டில ஒரு ஒழுக்க சீலர் இப்படி ஒரு தலைவர் இருந்தார் என்று உலக அரசியலில் பதிந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்படிப்பட்ட ஆட்சி செய்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர், பதவிகளை எல்லாம் தூக்கி எறிந்தவர், மக்களுக்காக வாழ்ந்தவர். இந்த மண்ணில என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, இந்த தொழில்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய நலிவுற்றிருக்கிறது. ஜிஎஸ்டி என்ற கொடூர அரக்கனை கொண்டு வந்து இந்த தொழிலை நசிக்கிக் கொண்டிருக்கிறார்களே. நாங்கள் சொன்ன ஜிஎஸ்டி வேறு, மோடி அவர்கள் கொண்டு வந்து இப்பொழுது அமலாக்கப்படுத்தி இருக்கிற இந்த ஜிஎஸ்டி வேறு. எதற்காக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும்? தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும். எங்களுடைய அன்பு சகோதரர் மாணிக்கம் தாகூர் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும். இவர்தான் மக்களின் குரல், இவர்தான் மக்களின் முகமாக இருக்கிறார் விருதுநகர் மாவட்டத்தில். அதற்காக நீங்கள் கை சின்னத்தில் வாக்களியுங்கள். மோடி சொன்ன வாக்குறுதியை ஏதாவது ஒன்று நிறைவேற்றி இருக்கிறாராம். 15 லட்சம் ரூபாய் ஒரு வாக்காளருக்கும் போடுவனர். யாருக்காவது வந்ததுங்களா 15 லட்சம் ரூபாய்? நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் திருப்பெரும்புதூர்ல. எல்லோரும் போனாங்க, மோடிஜி 5 லட்சம் கொடுக்க போறாரு. நான் சொன்ன அவர் ஏமாத்த வருமா, கொடுக்க மாட்டாருன்னு. எல்லாம் போயிட்டு 100 நாள் வேலை வாய்ப்புல 500, 1000, 2000 சேர்த்து வச்சதெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க. மாதம் மாதம் போய் கேட்டாங்க வங்கியில, 15 லட்சம் வந்துதான் வரலன்னாங்க. எப்பா வருஷ கணக்கில் வந்துட்டு இருக்கோம், நான் போட்ட காசை 2000 திருப்பி கொடுனாங்க. பேங்க் மேனேஜர் சொன்னார், அம்மா அந்த 2000 மோடிஜி எடுத்துட்டாரு. அது எப்படி என்னுடைய பணத்தை எடுப்பார்? மினிமம் பேலன்ஸ் நீங்க வைக்கல, அதனால எடுத்துட்டார். இதுதான் பாசிச ஆட்சி, இதுதான் மக்களை வஞ்சிக்கின்ற ஆட்சி. 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னாரு. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்? பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார். எத்தனை முறை குறைத்திருக்கிறார்? இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்க பொருளாதாரத்துக்கு நிகராக நான் எடுத்து செல்வேன் என்று சொன்னார். பொருளாதாரம் அடிபாதத்தில் இருக்கிறது. ஒருவரும் இங்கே அமர்ந்திருக்கிற தாய்மார்கள், என்னுடைய சகோதரர்கள், ஒரு தலை மீது 1,50,000 ரூபாய் கடன் சுமையை ஏற்றி வைத்திருப்பவர் மோடி. 10 ஆண்டுகளாக வரலாறு காணாத கடனை வாங்கியிருக்கிறார் உலக வங்கியிடமிருந்து. இந்த கடன் எல்லாம் எங்கே சென்றது என்று கேட்டால் பதில் கிடையாது. பெட்ரோல் விலையை ஏற்றி விடுவார், உணவுப் பொருட்கள் விலையை ஏற்றி விடுவார், கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றி விடுவார். விலைவாசி உச்சத்திற்கு செல்லும், அதை பற்றி கவலை இல்லை. அவருடைய நண்பர்கள் கார்ப்பரேட்டுகள், தொழிலதிபர்கள், இவர்களுக்காக 30 விழுக்காடு இருந்த கார்ப்பரேட் டாக்ஸை வரியை 22 விழுக்காடாக குறைப்பார். ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் என்ன ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இவர்? யாருக்கான ஆட்சி? அவருடைய நண்பர் அதானி அவர்கள் 622வது இடத்தில் உலகத்தில் பணக்காரராக இருந்தார். மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் இப்பொழுது 13வது இடத்தில் இருக்கிறார். அப்படி என்னால் உண்மை என்ன? இது மக்களுக்கான ஆட்சியா? அவருடைய நண்பர் அதானிக்காக இவர் ஆட்சி செய்கிறாரா? மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் எங்கே போகிறது? நாம் கொடுக்கின்ற வரிப்பணத்தில் 29 பைசா திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த 29 பைசாவும் கொடுப்பதில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து வெளி மாநிலங்களுக்கு அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அனுமதிக்கலாமா இவர்களை என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஆட்சியில் இருக்கலாமா இந்த பாசிஸ்டுகள்? இந்த பாசிச சக்திகளை அகற்ற வேண்டாமா? கொடுத்த வாக்குறுதியை ஒன்றும் நிறைவேற்றவில்லை. ஆனால் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்தார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள். கொடுத்தார் வாக்குறுதியை. எடப்பாடியிடம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் 5000 கொடுங்கள் என்றார். அவர் 1000 ரூபாய் கொடுத்து நிறுத்தினார். ஆட்சிக்கு வந்தார் தளபதி, 4000 ரூபாய் கொடுத்தாரு. 2000 கொடுத்தாருங்களா இல்லையா? தாய்மார்களுக்கு உரிமை பேருந்து, நகர பேருந்துல இலவசமா பயணம் பண்ணலான்னாரு, கையெழுத்து போட்டார். பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி.
தேர்தலில் கொடுக்காத வாக்குறுதி என்னென்ன செஞ்சிருக்காங்க? இன்னுயிர் காப்போம் 48, எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், காலை உணவு திட்டம், உங்கள் தொகுதியில் முதல்வர். இது எல்லாம் கொடுக்காத வாக்குறுதி. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியாளர் இதை செய்யும் பொழுது மோடி 10 ஆண்டுகளாக ஏன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றப்பட முடியவில்லை? கேட்டா சொல்றாரு இதெல்லாம் ஜும்லான்றாரு. இந்தியில ஜும்லான்னா தமாஷ். நான் ஏதோ தமாஷுக்கு சொன்னேன், அதெல்லாம் போய் இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களேன்றார். இதுதான் பாசிச ஆட்சி. தேர்தல் கடன் பத்திரம் மூலமாக காலையில் அமலாக்கத்துறை, சிபிஐ, இடி, ஐடி எல்லாரையும் ரைடு அனுப்புவார். மாலையில் பாஜக அக்கவுண்டுக்கு 100 கோடி 200 கோடி போயிடும். வருடக்கணக்கில் மிரட்டி மிரட்டி பணத்தை வாங்கி 6900 கோடிக்கு மேல் கட்சிக்கு பணத்தை சேர்த்திருக்கிறார் என்றால் இவர் எதை நம்பி தேர்தலில் நிற்கிறார்கள்? நாங்கள் எல்லாம் மக்களை நம்பி நிற்கிறோம். இவர் இயந்திரங்களை நம்பியும் ஏஜென்சிகளை நம்பியும் நிற்கிறார். இதுதான் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம். எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவையும் இன்று தேர்தல் வாக்குறுதிகளை நியாய பத்திரம் என்று அளித்திருக்கிறார்கள். தாய்மார்களே, இங்க எல்லாம் பெரும்பாலும் தாய்மார்கள் இருக்கீங்க. ஒன்னு கேளுங்க, ஏழை எளிய தாய்மார்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன் என்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அறைகோவில் விட்டிருக்கிறார். இது வாக்குறுதி. கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம், நிறைவேற்றி இருக்கிறோம். 1 லட்சம் ரூபாய். இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறவங்க தான் தெரியும். வருடத்திற்கு 1 லட்சம். ஏற்கனவே வருடத்திற்கு தளபதி அவர்கள் 12,000 கொடுக்கிறார். நம்முடைய வீட்டில் இருக்கிற மாணவர்கள், மாணவிகள், நம்முடைய குழந்தைகள் படித்து பட்டாதாரியாக இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பில்லை. வேலை கொடுக்கும் வரை 20 வயது பூர்த்தியாகும் வரை அவர்களுக்கும் வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார். இதுதான் மக்களுக்கான இயக்கங்கள், மக்களுக்கான ஆட்சி. மோடியால் ஏன் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை? பெண்களுக்கு என்று நியாய பத்திர வாக்குறுதி, இளைஞர்களுக்கு வாக்குறுதி, தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி, ஏழை எளிய மக்களுக்கு வாக்குறுதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாக்குறுதி, எல்லா தரப்புக்குமான வாக்குறுதியை கொடுத்திருப்பவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். என்ன செய்கிறார்கள் பாஜகவை சார்ந்தவர்கள்? இங்க 2 பேர் நிற்கிறாங்க. அம்மையார் ராதிகா. எதுக்காக பாஜக அவங்க கட்சி இணைச்சாங்க? என்ன காரணம்? என்ன தேவை இருக்கு? இதே விருதுநகர் மண்ணில் தான் சரத்குமார் அந்த கட்சியை ஆரம்பித்தார். என்ன கொள்கையோடு ஆரம்பித்தார்? எதற்காக? பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சொல்லி ஆரம்பித்த கட்சி பாஜகவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. என்ன காரணம்? அது பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் இல்லையா அந்த பாசிச சக்திகள்? எப்படி சமாதானமாகி தன்னுடைய மனைவியை வேட்பாளராக நிறுத்துகிறார்? அதிமுகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று விஜயகாந்த் சொன்னார். தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விலை பேசி வாங்கி விட்டார் என்று குற்றம் சுமத்தினார. விஜயகாந்துடைய ஆன்மா மன்னிக்குமா? அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களை, உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகள். இந்த வாக்குகள் இந்த தேசத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்க போன்ற வாக்குகள். இந்த வாக்குகள் இந்திய மண்ணை மீட்க போகின்ற வாக்குகள். இந்த வாக்குகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நம்முடைய தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் காப்பாற்ற போகின்ற வாக்குகள். ஆகவே உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்ளுகிறேன். அருமையான வேட்பாளரை தலைவர் ராகுல் காந்தி இங்கு நிறுத்தி இருக்கிறார். அருமையான வேட்பாளர், அற்புதமான வேட்பாளர், அதிசயமான வேட்பாளர், பாராளுமன்றத்தில் விருதுநகர் மக்களுடைய பிரச்சனையை தொடர்ந்து பேசும் வேட்பாளர். ஆகவே இந்த வெற்றி வேட்பாளரை கடந்த தேர்தலை விட 2 மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள் என்று உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயின். இந்த பகுதியை சார்ந்த எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் 8வது வார நகர்மன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரர் பால்பாண்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களுக்கு
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.